பாம்பு கடிச்சா என்ன சொல்லுவோம்? சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா உயிர் போயிடும். அப்படிதானா? மற்ற பாம்பு கடிக்கிறதுக்கும் விரியன் கடிக்கிறதுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. பாம்பு கடிச்சிட்டுன்னு சொன்ன உடனே அடுத்து நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, அது என்ன பாம்பு நீ பாத்தியா? அப்படிதானா? என்ன பாம்புன்னு பாத்தியான்னு ஒரு கேள்வி வருது. அப்படின்னா எந்த பாம்பு கடிச்சிச்சோ அந்த பாம்புக்கு தக்க விஷம் என்ன செய்யும்? ஏறும். அப்படிதானா? தண்ணி பாம்பு கடிச்சிட்டுன்னு வைங்களேன், யாராவது பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்க. அது இந்த எறும்பு கடிச்ச மாதிரி தான், கொஞ்ச நேரத்தில் தணுக்கும், பிறகு தானா என்ன செஞ்சிடும்? சரியாயிரும். இப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கு விரியன் பாம்பு. விரியன் பாம்பின் விஷம் எங்க இருக்கான்? ஒரு மனுஷனுடைய நாவுக்கு கீழே இருக்குங்க. மனுஷன் சாதாரணமானவே அல்ல. ஏன் மனுஷன் வார்த்தையை கேட்டோன்னு பயம் வருது அப்படின்னா அங்க என்ன இருக்கு? பாம்பின் விஷம் இருக்கு. அது சாதாரணமான பாம்பு விஷம் இல்லை, கொன்றும். அப்படிதானா? சிலவங்க சொல்லுவாங்களா, ஒரு வார்த்தை கேட்டா நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? காரணம் என்ன? உள்ள என்ன? விஷம். அப்ப இன்றைக்கு நிறைய பேருடைய நாவின் கீழே என்ன இருக்குன்னா விரியன் பாம்பின் விஷம். ஒரு வார்த்தை கேட்டா அது உள்ள வலிச்சுக்கிட்டே என்ன செய்யும்? இருக்கும். உள்ள கொன்னுகிட்டே இருக்கும், அந்த நபரை கொன்னுகிட்டே இருக்கும். அப்ப அவ்வளவு சக்தி வாய்ந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? மனுஷனுடைய வார்த்தை.